ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் திருவிழா. ஸோ உங்களுக்கு தெரியும், திருவிழானால இந்த கலர் கலராக பலூன் கிலோன்னு எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. நமக்கு வாங்குகிற வயசாங்கிறது ரெண்டாவது பட்சம், பட் அதை பார்த்து ரசிக்கிறதே ஒரு சுகம்தான். அதுக்காக எவ்வளோ பஞ்சாயத்து, எவ்வளோ அக்கப்போர் நடந்திருக்குன்னு சொல்லி நினச்சி பார்த்தாலே ஃபன்னாக இருக்கும். அப்புறம் தெரு ஃபுல்லாக கடைகளாக இருக்கும், மிட்டாய் கடை, அந்த கடை. அதாவது திருவிழாவில் ஒரு பொருள் தான் உங்களுக்கு அந்த திருவிழாவில் மட்டும்தான் வாங்கவே முடியும். அந்த மிட்டாய், பூந்தி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. திருவிழாவில் மட்டும்தான் நடக்கும். ஊருக்கும் அவங்க இருப்பாங்க. இந்த கோயிலில் திருவிழா வந்தால் அவங்க மொத்தமாக கிளம்பி போய் விற்கிறவங்க இருப்பாங்க. பட் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்வீட் ஸ்டால் போனாலுமே சரி, அந்த மாதிரி மிட்டாய்கள் அதெல்லாம் வாங்கவே முடியாது. பெரிய பெரிய கடை, அந்த கலரை பார்த்தாலே வாங்கி சாப்பிட்ற போல இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மாவிளக்கு அதெல்லாம் போட்டுட்டு சாமிக்கு பூஜை பண்ணால், இது வந்து நாகம்மா, இதுக்கு வந்து முட்டை, பால் இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. திருவிழானாலே ஒரு 2 விஷயந்தான். உங்கள் ஊரில் இந்த ரேடியோ செட் வச்சுருப்பாங்க, ஒன்று வந்து அதில் சீரியல் லைட்டு பெருசாக போட்டிருப்பாங்க அம்மனுக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரதம் கிளம்பிடுச்சு. 5வது நாள், 3வது நாள், 15 நாள் நடக்கும் அந்த திருவிழா. ஸோ ரதம் போயிட்டுருக்கு. விடிய 24 hours நடந்துகிட்டே இருக்கும் திருவிழா. விடிய பொங்கல் வைப்பாங்க. விடிய வந்து ஆடு, கோழி எல்லாம் வந்து சாமிக்கு காவு கொடுத்து பூஜை நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க சும்மா ஷாப்பிங், அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால் போய் ஷாப்பிங் பண்ணாலும் திருவிழாவில் ஒரு பொருள் 10 ரூபா, 2 பொருள் 20 ரூபான்னு சொல்லிப்பாங்களா, அது சம்பளம் வாங்குற சுகமே தனி சுகம். இது வந்து மாவிளக்கு போட்டு கோயில் சுற்றி வந்துட்டு அங்கே பின்னாடி இருக்க தீர்த்த குடம், அந்த தீர்த்தத்தை மஞ்சள் தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது குடிச்சிட்டு அது வந்து அந்த ஊரில் வழக்கம் என்னென்னா, அந்த தண்ணி குடித்தா உடம்புல இருக்க எல்லா நோயும் போயிடும், எதுவும் நம்ம கெட்டது எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ராட்டினம், அதாவது சின்ன வயசுலேருந்து நான் ஒரு வாட்டி இது ஞாபகம் வருது, ராட்டினம் பார்த்தாலே இப்போ ராட்டினம் சுற்றுற விட்டுட்டேன். 5 ரூபா கொடுத்தா ஒரு சுற்றலாம். சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி எனக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சொந்தக்காரங்களாம் வருவாங்களா, ஒவ்வொருத்தட்டே 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா வாங்கி ஃபுல் டே சாப்பிடாம கொள்ளாமல் சுற்றி எனக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போவே ராட்டினத்தை கைவிட்டுட்டேன். குடிகாரன் கொடியை கைவிட்ட மாதிரி நான் ராட்டினத்தை கைவிட்டுட்டேன். ஸோ அப்படியே போயிடுச்சு. திருவிழாலாம் முடிஞ்சு நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு, அந்த ஒரு மிட் நைட்டில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ஒரு புது மக்கள். இது வந்து எங்கள் ஊர் திருவிழா கிடையாது, பக்கத்து ஊர் திருவிழா. ஸோ எல்லாமே தெரிஞ்சவங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, பட் யாரும் சொந்தக்காரங்களும் கிடையாது. எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அன்பாக கிராமத்து மக்கள் அப்படியே ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. செம்ம ஃபன்னாக போச்சு. அப்படியே ஜாலியாக திருவிழாலாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு.